ஸ்கந்தனருள் ஸ்கந்தனருள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். கதையும் ஸ்லோகமும். அத்தியாயம் 5. பைரவர் காயத்ரி. சிவபெருமானோட 64 அவதாரங்கள்ல ஒண்ணு பைரவர். பைரவரோட வாகனம் நாய்னு சொல்றோம். தமிழகத்துல நாய்களுக்கு பைரவர் அப்படின்ற ஒரு பொது பெயரும் இருக்கு. பைரவரை சொர்ணாகர்ஷண பைரவர், யோக பைரவர், ஆதி பைரவர், கால பைரவர், உக்ர பைரவர் இப்படிலாம் நம்ம சொல்றோம். மகாபைரவர் 8 திசைகளையும் காக்கிறதுக்காக அஷ்ட பைரவராகவும் 64 பணிகளை செய்ய 64 பைரவராகவும் இருக்கிறதா நம்பப்படுது. இதுல ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் சிறப்பு பைரவ தோற்றத்தோட காட்சி தராரு. தீராத வினைகளை தீர்க்கவும் மன தைரியம், பயம் இது எல்லாத்தையும் தரவும் பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம். நவகிரகங்களால ஏற்படுற காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம் இது எல்லாம் நீங்கணும்னா பைரவர் வழிபாடு ரொம்ப அவசியம். அஷ்டமி திதியில அஷ்டலட்சுமிகளும் பைரவரை வழிபடுறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால வெள்ளிக்கிழமையில அஷ்டமி வர்றப்போ அந்த நாள்ல பைரவரை வழிபட லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பா கிடைக்கும். இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த பைரவரோட காயத்ரி 2 இருக்கு. அத நான் இங்க உங்களுக்கு சொல்றேன். ஓம் சூலஹஸ்தாய வித்மகே ஸ்வான வாகாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். ஓம் திகம்பராய வித்மகே தீர்க்க தசினாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். இந்த 2 மந்திரத்துல உங்களால எது சொல்ல முடியுதோ, இல்ல இது 2மே சொல்ல முடிஞ்சா கூட சரிதான். இதுல உங்களால எது முடியுதோ அதை பாராயணம் பண்ணுங்க. 108 முறை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னைக்கு வளர்பிற அஷ்டமி. இன்னைக்கு இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க. நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.